ஊர்ல 10-15 வச்சுலாம் 10-15 ஐயோ இல்ல 2-3 வச்சுலாம் சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா நான் ஒன்னை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே. நண்பேண்டா கையறா இல்ல எனக்கு புரியல, எப்படி இந்த மாதிரி ஹேண்டில் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் அந்த அல்காரிதம் சொல்லுங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்னாலே முடியல, தலை வெடியுது எனக்கு சீரியஸாவே எனக்கு தெரியல. வேற மாதிரி பண்றான் ப்ரோ, இவன் வேற மாதிரி பண்றான். மதிக்கவே மாட்டான் ப்ரோ, சாப்பிடவே மாட்டான் ப்ரோ, சொல் பேச்சு கேட்கவே மாட்டான் ப்ரோ. எதனா வேலை செய்யலான்னு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது ப்ரோ. 5 அறிவு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன பண்றா பாருங்க ப்ரோ. நான் பாட்டுன்னு கத்துன்னு இருக்கேன் ப்ரோ, நீங்க என்ன பண்றா பாருங்களேன் கொஞ்சம். இவன் இருக்கான் பாருங்க, வெயில் அடிச்சா என்ன, மழை பெஞ்சா என்ன, அவன் இஷ்டத்துக்கு இருக்கான். எடே எடே ஆஹா, தூங்குற டைமு அது எத்தனாவது வாட்டி? 4வது வாட்டியில நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ பாத்தீங்களா, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா நமக்கு என்ன எப்படி இருக்கும்? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. இப்ப நான் இவன் சாப்பிடணும், இவன் சாப்பிடவே இல்லை, அதுக்கு போடுவான் பாருங்க சார் ஒரு சீனு. ஏய் உனக்கு கூப்பிட்டா தான் வருவியா நீ, இல்லைன்னா வரமாட்டியா நீ? அவ்வளோ பெரிய அப்படக்கறா நீ? ஏய் உன்னோட அப்படக்கறலாம் நான் பார்த்துருக்கேன்டா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எலிவாயா இங்க பாருங்க. வெளியே இருந்து டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லிட்டு உள்ள வந்து தூங்குறதானே நீ ஃப்ராடு. சாப்பிடலாம் வாடா டேய், சாப்பிடலாண்டி அம்மே. உனக்கு பப்பு சோறு வேணுமா வேணாமா? பப்பு சோறு கீ சோறு, அச்சா ரெண்டுமே ஒரே சோறு, அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடுறேன். என்ன சொல்ற? உனக்கு கீ சாப்பாடு வேணுமா வேணாமா? பப்புல கீ உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது தெரியும். ஆனால் காட்டுறேன் பாரு, உனக்கு பிடிக்கும், நீ வந்துடுவேன். என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது கீ சாப்பாடுன்னு கரெக்டா இங்கே வா, இங்கே வா, இங்க வாடா. உனக்கு வேணுமா வேணாமா? இது வேணுமா வேணாமா? வேணும்னா இங்க வா. அதாவது நான் ஒரு ரூட்ல உட்காந்து அப்படி சுத்தி வந்து இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இங்க வா, இங்க வா அம்மே, கம் ஹியர் கம். தடியா ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. வாடா வாடா. ஒரு வாட்டி கூப்பிட்டா வந்துடணும். வேணுமா வேணாமா சொல்லல? கீனா வந்துருவான், எங்கிருந்துனா வேணா வந்துருவான். இது என்ன பண்ணோம்னா, இந்த சாப்பாடு இது எண்டு சாப்பிட்ற வரைக்கும் இதை நான் வந்து அப்படியே ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இவன் கடைசி சாப்பிட வரைக்கும் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி காட்டுவேன், கீ சாப்பாடு பாருங்க அப்படின்னு. தலையெழு எங்க எப்படி எந்த மாதிரி இருக்கிறவன் நானு? இங்க வந்து ஒன்றும் தரல, இரு இன்னும் இல்லை, உள்ளதையும் நம்ம சாப்பிட்றோம். ஓகே ஜொல்லு ஊத்தக்கூடாது, ஆக்காட்டு அம்மே. ஓ சாப்பாடு இருந்தா தான் பாப்பியோ? 1 2 நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? சொல்லல. இப்போ நான் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாய் கூட அவன் இறங்காது. அதுக்கு நான் படுற அவஸ்தை இருக்கே. சீனு ப்ரோ, இவன் சீனு. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நிக்கிற. அங்க லட்டு மேல பாருங்க, அங்க பாருங்க, புறா பாருங்க, பாருங்க புறாவை பாருங்க. சாப்பிடாது ஏன் போடா. ஏன்டே நீ இப்படி என்ன பண்ற? என்னடா இறைச்சி வச்சிருக்கடா, எப்படிடா சொல்லுடா. டேய் வாயா, நீ செத்த. சாப்பிடுறது நீ,
A few minutes later. பாடி கார்டு வீட்டுக்குள்ள சுத்தும் பாடி கார்டு. அம்மே நான் இனிமேட்டு இப்போ உன்ன மாதிரி போறேன். இப்போ டேடியும் டாகும் ஒரே மூஞ்சா இருக்கே. உனக்கு வந்து ஒரு நிமிஷம் உன்னை பார்த்து பண்ணதுக்கே உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகி உள்ள ஓடுறனா 2 வருஷமா நீ என்னை இப்படிதான் சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கேட்க மாட்டான். ஏன்னா நான் அவனை பத்தி பேசுறேன்ல. அது கேக்குறியோடி? இல்ல அவன் வந்து அப்படியே மாத்திக்கணும். நம்ம அவன் அப்படியே சூப்பரான பையன், வேற லெவலில் ஹெல்ப்லாம் பயங்கரமா பண்ணுவான். என்ன பையன் தெரியுமா இவெல்லாம் வந்து இவன் என் பையன் சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மே உன்னை நான் என் பையன் சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன்டி. அம்மே சொல்லும் நீ அவ்வளோ சம்மந்த பையன். சரி சரி ரொம்ப கூவனது போதுன்றியா? ஓகே ஆஃப் பண்ணி வைக்கிறேன். விட 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 ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணாத, அடிச்சிடுவேன். நீ போ. நீ வந்து மாட்டிப்ப, அம்மா கிட்ட வந்து மாட்டிப்ப. நான் சொல்லி விட்டுருவேன் உன்னை. நீ இப்படிலாம் பண்ணாத, ரொம்ப சீன் போடாத சரியா? அப்படியே உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் யாரும் அங்கே இல்லை. நீ அப்படியே பயம்பூத்தினோடனே அப்படியே எல்லாரும் அப்படியே பயந்துடணும். அப்படியே பயந்து பயந்து போகணும். டென்வீர் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? பயந்து அலறி கீழே ஓடுருவாங்க. அதை பார்த்து இவன் என்ன பண்ணுவான்? 1/2 மணி நேரம் கத்துவான். ஏன்னா அவங்க இவன்கிட்ட பயந்துட்டாங்கல்ல. இதே அவன்கிட்ட பயப்பட மாட்டாங்க. அப்படியே வந்து அப்படியே போவான். அப்படியே சென்ஸ் பண்ணுருவான். அப்படியே மோந்து பார்த்துட்டு ஓகே ஃபைன். இந்த இன்ஸ்டாலெல்லாம் அம்மே இது எடுத்துன்னு போயிட்டு இந்த முட்டை வாங்கின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி அனுப்புவாங்க. அவன் போய் அழகாக 5 முட்டை வாங்கின்னு வந்து சில்லறையை கொடுத்துட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்து மம்மி கிட்ட கொடுப்பான். அந்த மாதிரிலாம் நீ ஒரு வாட்டி கூட பண்ணியிருக்கியாடா? அது கூட வேணாண்டா. அங்கே இருக்க உன் ரோப்பை எடுத்துனுவான்னு சொல்லுவேன். அது எதனா பண்ணியிருக்கியா? இப்படி தான் மதிக்க மாட்டல ஒருத்தவங்க பேசும்போது. மதிக்க மாட்டல டேப்ப. இவன் வந்து ஒரு கேமரா ஷை டைப்பு. இப்போ எப்படின்னா இவனை நான் வீடியோ எடுக்கிறேன்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே க்யூட்டியாக பார்ப்பேன். ஏன்னா க்யூட் கேர்ள்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல இவனை. அதனால் அப்படியே அப்போ அழகாக இருப்பான். நான் இவனை மாதிரி பண்ணால் ரொம்ப கேவலமாக இருப்பேன். அதனால் என்னை வந்து என்ன கழுவி ஊற்றத்துக்கு நீ பண்ணின்னு இருக்க. தெரிஞ்சு போச்சு உன் ஆக்ஷன் என்னென்னு எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ரொம்ப பண்ணுறாங்க இவன். வீட்டில் வேற மம்மி இல்லையா? அவ்வளோதான் சுத்தம். செம்மையாக விளையாடுவான். செம்மையாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பான். இப்போ அப்படியே நல்லவன் மாதிரி ஆக்டிங் போடுறான் ப்ரோ இவன். இது ஆக்ஷன் மேடம். வியாபாரம் ஆகாதவனே என்ன உனக்கு இப்போ ரொம்ப துள்ளுற? அடிச்சிடுவேன் உன்னை. நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். நீ பாட்டுன்னு ஏதாவது உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. வெறியாயிடுவேன் நான். வெறியாய் அப்படின்னு அடிச்சிடுவேன். உன்ன மாதிரி கிடையாது. நான் வர்ற மாதிரி நான் புரிதா? வர்ற மாதிரி என்கிட்ட விளையாட்டதா டேய். அதான் இத்துடன் இன்னியோட கோட்டா முடித்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இன்னியோட கோட்டா முடித்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நம்ம அடுத்த கோட்டால சந்திப்போம்.